ஒருத்தர் தன்னோட பிசினஸ்ல செமையா லாஸ் ஆனபடி கவலையா உடைஞ்சு போய் தெருவில் வந்துட்டு இருந்தாரு. அந்த வழியில வாரவங்க போறவங்கன்னு ரொம்ப மன கஷ்டத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அப்போது எதிரில இருந்த ஒரு குப்பை தொட்டியில ஒருத்தர் தனக்கு தேவையான பழைய பேப்பர்ஸ் எடுத்து சாக்குல போட்டுட்டு இருந்ததை பார்த்தாரு. இவரும் அப்படியே நின்று பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் அதே குப்பை தொட்டியில அவருக்கு தேவையான பாட்டில்ஸ் எடுத்து நிரப்பி எடுத்துட்டு போறாரு. திரும்ப ஒருத்தர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பர்னு எடுத்து சாக்குல வச்சுட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாய் வந்து எச்சில் இலையில இருந்த சாப்பாடையெல்லாம் எடுத்து சாப்பிடுது. கடைசியா வந்த ஒரு பசு குப்பையில இருந்த பச்சை இலையை சாப்பிட்டு போகுது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பிசினஸ் மேன், அட ஒரு சின்ன குப்பை தொட்டில இருந்து இத்தனை பேர் பொழைச்சுக்கிறாங்களே, அப்படின்னா இந்த பறந்து விரிஞ்ச இந்த உலகத்துல நம்ம எப்படி எல்லாம் பொழைச்சு வாழலாம் அப்படின்னு தன்னோட மனசை திடப்படுத்திக்கிட்டார். இனி நமக்கு தோல்வியே கிடையாது, எது நடந்தாலும் பாத்துக்கலாம், எது நடந்தாலும் பொழைச்சுக்கலாம் அப்படின்னு கான்பிடென்ட்டா தன்னோட தொழிலை எங்க விட்டாரோ அங்க இருந்து தொடங்க கிளம்பிட்டாரு.